ஸ்ரீமத் பாகவதம் 73ஆம் பகுதி. தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மறுபுறமுமாக அமர்ந்தார்கள். மோகினி தேவர்களுக்கு அமிர்தத்தை வழங்கிக் கொண்டே அசுரர்களை பார்த்து மயக்கும் புன்னகையுடன் தன் வசீகர விழிகளால் அவர்களை மயங்க வைத்தாள். அசுரர்கள் அவள் அழகில் சுக்கி போய் கிறங்கினார்கள். அசுரர்களில் ஒருவன் மட்டும் மோகினி தேவர்களுக்கு அமிர்தத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதையும் அசுரர்களுக்கு வெறும் கரண்டியை மட்டும் கவிழ்த்து ஏமாற்றுவதையும் உணர்ந்து கொண்டான். அவன் பெயர் ஸ்வர்பானு. ஸ்வர்பானு மோகினியின் சூழ்ச்சியை புரிந்து கொண்டு சட்டென்று யாருக்கும் தெரியாமல் தேவர்களின் வரிசையில் சென்று அமர்ந்து கொண்டான். அமிர்தத்தை பெற்று அருந்தினான். இதை கண்டுவிட்ட சூரிய சந்திரர்கள் அந்த அசுரனை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் காட்டிக் கொடுத்தார்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தால் அவனுடைய தலையை துண்டித்தார். ஆனால் அந்த அசுரன் அமிர்தம் அருந்தி இருந்ததால் அவனுக்கு மரணம் ஏற்படவில்லை. அவனுடைய தலையும் உடலும் தனித்தனியே இயங்கி துடித்தன. பிரம்மதேவர் ஸ்வர்பானுவின் துண்டித்த தலையோடு பாம்பின் உடலை இணைத்து மற்றும் துண்டித்த உடலோடு அரவத்தின் தலையையும் இணைத்து இயங்க வைத்தார். அவையே ராகு கேதுவாக நவகிரகங்களில் ஒன்றாகின. இப்போதும் ராகுவும் கேதுவும் தன்னை காட்டிக் கொடுத்த சூரிய சந்திரர்களை விரட்டி விழுங்குவதே கிரகண காலமாகிறது. மோகினி வடிவமெடுத்த திருமால் தேவர்களுக்கு அமிர்தத்தை முழுவதும் கொடுத்துவிட்டு கருடன் மீதேறி பறந்து விட்டார். 73ஆம் பகுதி நிறைவடைந்தது.